2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதுல முக்கியமா சார் துலாம் ராசி. எப்ப பாரு எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களா? எந்த வருஷம் பார்த்தாலும் துலாம் ராசிக்கு மட்டும் ஒரு இக்கு வச்சு சொல்றீங்களே, இத பண்ணணும், அத பண்ணணும், இதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படி இருக்கும்? துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா தான் இருக்கும். 6ஆம் இடத்துக்கு சனி போனாலும், குருமணி ஏறி உட்கார்றதால, குரு பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறதால, பதவி விஷயமாக, வேலை விஷயமாக, தொழில் செய்ற இடத்துல குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும், தொழில் சார்ந்த கடன்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வேணும்னே என்ன பண்ணணும்னா, தொழில் சார்ந்த கடன நீங்களாவே வாங்கிக்கணும். ஓ! நம்மளே போய் நம்ம வாங்கிக்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தொழில்ல இதுவரைக்கும் நீங்க கடனே வாங்கல அப்படின்னா, நீங்க ஒரு பேங்க் லோன் போட்டு அந்த பணத்த வாங்கி நீங்க தொழில விரிவாக்கம் பண்ணி அதுக்கு வட்டி கட்டிக்கணும். அத விட்டுட்டு இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கடன்ல போய் மாட்டிப்பீங்க. அதே மாதிரி இப்ப ஒரு வீடு கட்டலாம். இடம் வாங்கி போட்டிருக்கேன். ஒரு வீடு கட்டுறதுக்கு வீடுனா முழுமையான வீடு இல்ல. வீட்டோட பகுதி ஒரு கடன் வாங்கி கட்டுனேன். அப்படி கடனை நீங்களாவே ஏற்படுத்திக்கணும். ஒண்ணு கடன் இருக்கணும். இல்ல நோய் இருக்கும். இல்ல எதிரி இருக்கும். இது 3ல எது வேணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். உங்களால எது சமாளிக்க முடியும்?